வணக்கம். கதவு மீடியாவின் இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அரசுக்கு எதிராக வலுக்கும் மக்கள் எதிர்ப்பு. சர்வதேச நாணய நிதியத்தை நாட அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ஐக்கிய தேசிய கட்சி வரவேற்பு. அரசாங்கம் கௌரவமாக பதவி துறக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ கோரிக்கை. மக்கள் விடுதலை முன்னணியின் ஆர்ப்பாட்டக்காரர்களினால் இன்று ஜனாதிபதி செயலகம் முற்றுகை. யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் 20 புதிய சதோச விற்பனை நிலையங்களை ஆரம்பிக்க வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன நடவடிக்கை. இலங்கைக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவே கை கொடுத்துள்ளது என வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் கருத்து. இனி விரிவான செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள், எரிவாயு தட்டுப்பாடு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு போன்ற பல்வேறு காரணங்களினால் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுத்து வருகின்றது. அதன் அடிப்படையில் அரசுக்கு எதிராக கட்சி அடிப்படையில் எதிர்ப்புகளை முன்னெடுக்காது மக்களாக கிளர்ந்து எழுந்து புரட்சி செய்ய வேண்டும் என மக்கள் ஆவேசத்துடன் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். ஜனாதிபதியின் உரையினை கேட்கும் போது 3 வேளை சாப்பிட வேண்டாம், ஒரு வேளை சாப்பிடுங்கள் என்பது போல உள்ளது. ஆனால் எங்களுக்கு அதற்கு கூட வழி இல்லை. சாப்பாட்டிற்கு, எரிபொருளுக்கு என எல்லாவற்றிற்கும் வரிசையில் நிற்கின்றோம். இப்போது வரிசையில்லாத வாழ்க்கையே இல்லை. குறிப்பாக ஒரு நாட்டின் தலைவருக்கு தொலைநோக்கு பார்வை, சரியான நிர்வாகம் இருக்க வேண்டும். இங்கு இதுவும் இல்லை. இன்று சர்வதேச நாணய நிதியத்திடம் செல்வதற்கு அப்போதே சென்றிருந்தால் நாட்டிற்கு இந்த நிலைமை வந்திருக்காது என மக்கள் தமது எதிர்ப்பை காரசாரமாக வெளிப்படுத்தி வருகின்றனர். நாடு எதிர்நோக்கியுள்ள நெருக்கடிகளை சமாளிக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடு அரசாங்கம் எடுத்துள்ள முடிவினை ஐக்கிய தேசிய கட்சி வரவேற்பதாக கட்சியின் தவிசாளரும் முன்னாள் அமைச்சருமான வஜிர அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். நாணய நிதியத்தினை நாடும் அரசின் தீர்மானம் தொடர்பில் ஊடகங்களிடம் பேசிய போதே இதனை அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைக்கு 3.5 வருடங்களுக்கு முன்னரே நாட்டை நெருக்கடி நிலையிலிருந்து மீட்டெடுக்க சர்வதேச நாணய நிதியத்தை நாடுமாறும் அதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்தி எமது கட்சி ஆலோசனை வழங்கியது. எனினும் அப்போது மறுப்பு தெரிவித்திருந்த அரசாங்கம் காலம் கடந்த ஞானமாக நெருக்கடி உச்சம் பெற்ற பின்னரே இந்த முடிவுக்கு வந்துள்ளார்கள். ஆனாலும் இப்போதாவது இந்த முடிவு எடுக்கப்பட்டதை வரவேற்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தார். தோல்வியடைந்துள்ள இந்த அரசாங்கம் கௌரவமாக பதவி துறக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான விசேட உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்த அவர், ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டத்திற்கு அஞ்சியே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார் எனவும் கூறினார். மேலும் தெரிவித்த அவர், நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு, எரிவாயு இன்மை, விலையேற்றம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் உருவாகியும் ஜனாதிபதி மௌனம் காத்தார். எனினும் ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டத்தில் மக்கள் கூட்டத்தை கண்டதும் அஞ்சி விழித்துக் கொண்டார் என்று கூறினார். அதன் காரணமாகவே தன்னால் முடியாது, தான் தோல்வியடைந்தது என்பதை ஏற்றுக்கொண்டு அர்த்தமற்ற உரையினை ஆற்றினார். அவரது உரையில் நாட்டின் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வும் வழங்கப்படவில்லை. எனவே அவர் கௌரவமாக பதவி விலக வேண்டும் என சமிந்த விஜயஸ்ரீ வலியுறுத்தியுள்ளார். எரிவாயு வழங்கும் செயற்பாடுகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாவிட்டால் லிட்ரோகேஸ் நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எரிவாயு வழங்கும் செயற்பாடுகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாவிட்டால் லிட்ரோகேஸ் லங்கா நிறுவனத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா குறிப்பிட்டுள்ளார். குறித்த விடயங்கள் தொடர்பாக மேலும் பேசிய அவர், கருத்து வேறுபாடுகளின்றி எரிசக்தி மற்றும் மின்துறை அமைச்சர்களின் லாகாக்களை மாற்றுவதற்காக தான் முன்மொழிந்ததாகவும், அதேபோல் சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவி கோரி முன்மொழிந்த முதல் நபர்களில் தாமும் ஒருவர் எனவும் அவர் தெரிவித்தார். அதே நேரம் தற்போது நாடளாவிய ரீதியில் உண்டாகியுள்ள எரிபொருள், எரிவாயு மற்றும் பால்மா உட்பட ஏனைய அனைத்து தட்டுப்பாடுகளுக்கும் டொலர் தட்டுப்பாடும் அந்நிய செலாவணி இருப்பு இல்லாத போனதுமே மூல காரணம். இந்த நிலையில் குறித்த பொருட்களோடு நாட்டிற்கு வரும் கப்பல்களுக்கு உரிய நேரத்தில் பணம் செலுத்தப்படுவதில்லை. எனவே இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். இதேவேளை தாம் வியட்மகவின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் அனுபவமிக்க அரசியல்வாதி என்ற அடிப்படையில் தனது முன்மொழிவுகளுக்கு இணங்கினால் அரசாங்கம் முன்னேற்றமடைய முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியினால் முன்னெடுக்கப்பட்ட குறித்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாக கொழும்பு கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்ததுடன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்திருந்தனர். இதன் காரணமாக ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது.
அதே நேரம் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச ஆகியோர் போல் வேடமிட்டிருந்ததோடு கடும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தனர். இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் ஏற்பாட்டில் பொருட்களின் விலையேற்றத்தை கண்டித்தும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு வலியுறுத்தியும் எதிர்வரும் 25ஆம் தேதி சத்தியாகிரக போராட்டம் ஒன்று கொழும்பில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெறவுள்ள இந்த போராட்டத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு வழங்கும் தொழிற்சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு பிரச்சனைகள் ஏற்பட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்தியாவே கை கொடுத்துள்ளது எனவும் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்ற பின்பு இலங்கை தொடர்பாக அவர் அதிக கவனம் செலுத்தி வருகின்றார் எனவும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவும் இலங்கைக்கும் நெருங்கிய தொடர்புகள் இருக்கின்றது. குறிப்பாக கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பன இந்தியாவுடன் மிகவும் நெருக்கமாக பயணிக்கின்றது. ஆனாலும் எமது அண்டைய நாடான இந்தியாவை விட்டு சீனர்களை நாம் ஆதரிக்கின்றோம். சீனா இந்த நாட்டில் என்ன செய்தாலும் அதனை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அவர்கள் எங்களுடைய நாட்டின் அனைத்து வளங்களையும் கொள்ளையடிக்கின்ற கூட்டம். சீனாவினால் எமது நாட்டுக்கு கிடைத்த அத்தனை உதவிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நாம் நாட்டின் வளங்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். ஆனால் இந்தியா அவ்வாறு இல்லாமல் அநேகமான உதவிகளை செய்கின்றது. மோடி அரசாங்கத்துடன் நாம் இணைந்து பயணித்தால் நிச்சயமாக எதிர்காலத்தில் பல நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். நாட்டில் நிலவும் மசகு எண்ணெய் தட்டுப்பாடு காரணமாக சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீண்டும் காலவரையின்றி மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மசகு எண்ணெய் மற்றும் எரிபொருள் நெருக்கடி முன்னபோதும் இல்லாத அளவில் தற்போது அதிகரித்துள்ள நிலையிலேயே இவ்வாறான நிலைமை உண்டாகியுள்ளது. மேலும் இதற்கு முன்னரும் 2 தடவைகள் சபுகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மூடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடமிருந்து கொள்கலன்களுக்கு எரிபொருள் விநியோகிக்கப்பட்டிருந்தாலும் அவற்றை கொண்டு செல்லும் தாங்கி ஊர்திகளுக்கான எரிபொருள் இன்மையினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருளை விநியோகிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பெட்ரோலிய தனியார் தாங்கி ஊர்தி உரிமையாளர்களின் சங்கம் தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அந்த சங்கத்தின் செயலாளர் சாந்த சில்வா, குறித்த விடயம் தொடர்பில் இலங்கை பெட்ரோலிய மொத்த களஞ்சிய முனையத்திற்கு அறியப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து கொள்கலன் தாங்கி ஊர்திகளும் எரிபொருளை கொண்டு செல்ல தயாராக உள்ள நிலையில் இதற்கு உடனடி தீர்வு அவசியமாகும் என்றும் அவர் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் நெருக்கடிக்குள் சிக்கியுள்ளனர் என்றும் அரசாங்கம் தலையிட்டு தீர்வை வழங்க வேண்டும் எனவும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் கூட அரசாங்கத்தை விமர்சித்த போது பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தை பாதுகாத்தனர். எனவே பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிமடுத்து ஏதேனும் ஒரு வகையில் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றார். இந்நிலையில் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பது அரசாங்கத்திற்கு துதிபாடுவதற்காக மாத்திரமல்ல, மாறாக செய்ய முடியாதவை குறித்து விளக்கம் கூற வேண்டியது அவசியமற்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது மக்கள் பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொலன்னாவா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும்போதே இதனை தெரிவித்த பிரதமர், மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறினார். மக்களின் கோரிக்கையினை ஏற்று ஜனாதிபதி பதவியினை ராஜினாமா செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் நாட்டு மக்களுக்கான உரை தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் மக்களின் கோரிக்கையினை ஏற்றே அரசியலுக்கு வந்ததாக கூறுகின்றார். அது உண்மை என்றால் இன்று மக்களுடைய கோரிக்கைக்கு இணங்கி அவர் பதவி துறந்து வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்றார். யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களில் விரைவில் 20 புதிய சதோச விற்பனை நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு திடீர் விஜயம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் உரையாற்றும் போது இதனை கூறினார். குறித்த கலந்துரையாடலில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடபகுதியில் உணவு பற்றாக்குறை மற்றும் உணவு தட்டுப்பாட்டை நீக்கும் முகமாக புதிதாக 20 சதோச விற்பனை நிலையங்களை திறப்பதன் மூலம் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ள முடியும் என்றார். நோய் தொற்று நிலைமையில் பல நாடுகளிலும் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டுள்ள அதே நேரம் எமது நாட்டிலும் பொருளாதார நிலை பாதிக்கப்பட்டு எரிபொருள் மற்றும் ஏனைய பொருட்களின் விலைகளும் அதிகரித்த நிலை காணப்படுகின்றது. மேலும் தற்போதைய சூழ்நிலையில் எமது அமைச்சு நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து ஏற்றுமதியினை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதன் ஒரு அங்கமாக பனம் கள்ளு உற்பத்தி கிராமம், பனம் கட்டி உற்பத்தி கிராமம், கடலட்டை உற்பத்தி கிராமம் போன்றவற்றை உருவாக்குவது தொடர்பான கோரிக்கைகள் கிடைக்கப்பெற்றால் அதற்கு ஆதரவளிக்க தயார் எனவும் தெரிவித்திருந்தார்.
இதேவேளை வடக்கிலிருந்து ஏற்றுமதி குறைவாக காணப்படும் நிலையில் வடக்கிலிருந்து பனம் கல்லை தயார் செய்து ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருந்த நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நாடு திரும்பியுள்ளதாக விமான நிலைய செய்திகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இன்று மதியம் டெல்லியிலிருந்து 1:40 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை அவர் வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்சவின் இந்திய விஜயத்தின் போது பல்வேறு சந்திப்புகளை முன்னெடுத்து இந்திய அரசாங்கத்திடமிருந்து $1.9 பில்லியன் கடன் உதவியை பெறுவதற்கான ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டிருந்தார். இதேவேளை நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச கடந்த 15ஆம் தேதி இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டதோடு இந்திய அரசாங்கத்தின் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கர் ஆகியோரை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி, பிரதமர், நிதியமைச்சர் மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் ஆகியோர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அபுகாமி தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை வழங்க தவறியுள்ள இவர்கள் உடன் நாட்டு மக்களுக்காக நாற்காலியில் இருந்து எழுந்து செல்ல வேண்டும். மேலும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் உடனடியாக அந்த பதவியில் இருந்து விலக வேண்டும். மாறாக தொடர்ந்து மக்களை நெருக்கடிக்குள் தள்ள இடமளிக்க முடியாது. அத்துடன் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்கும் சுயாதீன நிறுவனமாக இலங்கை மத்திய வங்கி மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்றார். இதேவேளை இலங்கை மத்திய வங்கி தற்போதைய நிலையில் அரசாங்கத்தின் அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலமாக செயற்பட்டு வருவதனால் ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதியமைச்சர் ஆகியோர் பதவி விலகி நாட்டிற்கு சிறந்த அரசாங்கம் ஒன்றை உருவாக்க இடமளிக்க வேண்டும் என்றார். அந்த செய்திகளுடன் எமது கதவு மீடியாவின் செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது பிரதான அடுத்த செய்தி நாளை பதிவேற்றம் செய்யப்படும்.